நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் யார் என்று நான் அறிந்து கொள்வேன், நான் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யார் அவர்கள்? நபிகள் நாயகத்துடைய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள், அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு சிரமங்களை வாழ்க்கையிலே சந்தித்தவர்கள், அதற்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக கௌசர் தடாகத்திற்கு வருவார்கள். நபிகளார் அவருடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கிற பொழுது வழியிலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும். தூரத்துல இருந்து சத்தம் போடுவாங்க, சஹாபி அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவங்களை உள்ள விடுங்க. முஹம்மதே, அவங்களுக்கு இந்த கௌசர் தடாகத்தில் தண்ணி குடிக்கிற ரைட்ஸ் கிடையாது, அனுமதி கிடையாது. தப்பான உறவுகளை மேற்கொண்டாங்க என்றால், பிறர் பொருளை சூறையாடினார்கள் என்றால், என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு கௌசர் தடாகத்திலே தண்ணீர் மடுக்கப்படுகிறது? அங்கே நபியாருக்கு பதில் சொல்லப்படுகிறது, லா தத்ரி மா ஹதஸு பஅதக, நபியே உமக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதை எதையெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது. கௌசர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற அதிகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது என்று அவர்களுக்கு மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். கௌசர் தடாகத்தில் தண்ணி வேணும்னா யாருக்கு மாறா ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் சொல்லாததையெல்லாம் மார்க்கம்னு கடைபிடிச்சிடாதீங்க, நான் எதை சொன்னாலும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கூடுதல் குறைவா எதையும் செஞ்சிடாதீங்க, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பாவியாயிருவீங்க, கௌசர் தடாகத்தில் தண்ணீர் மறுக்கப்பட்டுருவீங்க என்று எச்சரித்து விட்டு போனார்களே. இன்றைக்கு எத்தனை காரியங்களில் நபிகள் நாயகம் சொல்லாததை செய்கிறோம். மேராஜ் என்று சில கொண்டாட்டங்களை வைத்திருக்கிறோம், நபிகள் நாயகம் சொன்னார்களா? பராத் என்று கொண்டாடுகிறோம், நபிகள் நாயகம் சொன்னார்களா? மௌலூது ஃபாத்திஹா கத்தம்களை நபிகள் நாயகம் சொன்னார்களா? சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியம் வரை இதிலிருந்தெல்லாம் நம்முடைய சமூகம் விடுதலை பெற வேண்டும். நாளை மறுமையில் தூய முறையில் இறைவனுடைய சுவனத்தை பரிசாக பெற வேண்டும். அதற்காகத்தான் பல்லாண்டு காலமாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கொள்கையை மக்கள் மத்தியிலே நாம் பேசுகிறோம், எடுத்து வைக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மாநாட்டுக்கு வேறு நோக்கம் கற்பிக்க முடியுமா? தலைவர்களை புகழ்வதற்காக மாநாடா? எத்தனையோ மாநாடு நடத்தப்படுகிற நேரத்தில் இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? மாநாடுகளை நடத்துவார்கள், தலைவரை முக்கிய பிரமுகர்களை அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களை பற்றி இவர் புகழ, இவர்களை பற்றி அவர் புகழ, அல்லது குறைந்தபட்சம் பட்டிமன்றம் என்ற பெயர்களால் ஜோக்கடித்து மகிழ, உரை என்ற பெயரால் நகைச்சுவை துணுக்குகளை மக்கள் மத்தியில் எடுத்து பூட்டு கிச்சு குச்சி மூட்ட, வந்து வயிறு குழுங்க சிரிச்சிட்டு போயிட்டா, அப்பா பேச்சுன்னா பேச்சு, சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சுப்பா. இங்க தலைவருடைய புகழ்ச்சியை பார்த்தீர்களா? நகைச்சுவைக்காக பொய்களையும் கதைகளையும் கட்டவிழ்த்து விடுகிற காட்சிகளை பார்த்தீர்களா? அல்லது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக முன்னேற்பாடுகள் எதை பார்த்தீர்களா? வெறுமனே யாரையும் திட்டி தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு பேசப்படுகிற புராணங்களை பார்த்தீர்களா? இங்கே என்ன நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கூட்டம் கூட்டப்படுகிறது? இவ்வளவு பெரிய செலவுகள் ஏன் செய்யப்படுகிறது? எல்லாம் இந்த சமூகம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற சொல்லில் இவர்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தானே இதை சொல்வதற்காக வேண்டி நம் சொந்தங்களை எதிர்க்கிறார்கள், ஊர் விளக்குகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். இறந்து விட்டவர்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு அவர்களை அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று பல மணி நேரங்கள் காத்திருக்க வைக்கிறார்கள். அந்த ஜனாசாவிற்கு சொந்தக்காரர் என்ன தவறு செய்தார்? யாரையும் வம்புக்கு இழுத்தாரா? பிறர் பொருளை அபகரித்தாரா? குடித்து கும்மாளமிட்டுக் கொண்டு திரிந்தாரா?
அவர் செய்த குற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டினாரோ அதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று சொன்னது தவறா? அதிலே என்ன பிழை கண்டீர்கள்? வேறு யார் சொன்னதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். நபிகள் நாயகம் சொன்னது மட்டும்தான் 100% வெற்றிக்குரிய வழி. எனவே மார்க்கத்தின் பெயரால் அதை மட்டுமே கடைபிடிப்போம் என்று சொன்னதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கோபம் என்ன, இழப்பு என்ன? அடிக்க வருகிறீர்கள், ஊர் விளக்குகிறீர்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்ய மறுக்கிறீர்கள், அதிகார வர்க்கத்தை துணையாக அழைத்துக் கொண்டு மிரட்டல்களில் ஈடுபடுகிறீர்கள், பொய் வழக்கிற்காக வேலைகளை செய்கிறீர்கள். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறோம், செய்யுங்கள். எத்தனை மிரட்டல்களை விடுங்கள், எவ்வளவு எதிர்ப்புகளை வழங்குங்கள், அடியுங்கள், உதையுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உடலிலிருந்து உயிரை கூட பறியுங்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் ஒரு துளி கூட சமரசம் செய்ய மாட்டோம். சமரசம் இல்லாத அந்த கொள்கை உறுதிக்குத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த 35 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட கொள்கை வளர்ச்சியை வழங்கி இருக்கிறார். ஊரிலும் செய்யப்படுகிற எதிர்ப்பு என்ற எங்களுக்கு என்ன புதிதா? இந்த கூட்டம் சந்தித்து விட்டது. இரண்டாயிரத்தில் காணாத எதிர்ப்பா? 90களில் நிற்பதற்கு ஒரு பெரும் கொண்ட எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறீர்கள். அடித்தீர்கள், உதைத்தீர்கள், வாய் திறந்து பேச முடியாது. காவல்துறையில் எங்கு போனாலும் புறக்கணிப்பு, எங்கு போய் கடந்திருக்கிறோம். நாங்கள் இந்த கொள்கையில் இருந்து பின்வாங்குவதாக இல்லை என்று விளங்கி எதிர்க்கவில்லை. எதிர்க்குமாறு சில பேர் உங்களை தூண்டுகிறார்கள், நீங்கள் எதிர்க்கிறீர்கள். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் சொல்றது தப்பு, எனவே நீங்கள் எதிர்க்கிறீர்களா? என்ன தப்பு? வாருங்கள் மேடைக்கு. நாங்கள் மேடை போட்டு தருகிறோம். எங்கள் குற்றங்களை மக்கள் மத்தியிலே எங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தவறு செய்தோம்? என்ன பிழை செய்தோம்? குர்ஆனில் இல்லாததை சொன்னோமா? நபிகள் நாயகம் சொல்லாததை சொன்னோமா? சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை கற்றுத் தந்தோமா? எங்களுடைய வரலாறு இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? இஸ்லாம் சொல்லுகிறோம், முஹம்மது நபியை சொல்லுகிறோம், ரசூலுல்லாஹை சொல்லுகிறோம் என்று அறிவித்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மார்க்கத்தை கேட்பதற்காக கூடியிருக்கிறார்களே, இது இந்த கொள்கையின் வரவிற்கு பிறகு கிடைத்த மாற்றம் இல்லையா? 20 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகத்துடைய நிலை என்ன? மார்க்கத்தை பேசுகிறோம் வாருங்கள் என்று அழைத்தால் இப்படி வேண்டாக பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று சமூகத்தினுடைய பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக கூடிய வரலாறு உண்டா? மீலாது விழா என்று நடத்துவீர்கள், மூளைக்கு 2 முதியவர்கள் அமர்ந்திருப்பார்கள், முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி. மார்க்கத்தை சொல்வதற்கு, அதை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு குழுமுகிறார்கள். பள்ளிகள் தோறும் வாலிபர்களுடைய எண்ணிக்கை நிரம்பி வழிகிறது. முந்தைய பள்ளிவாசல்களின் நிலை என்ன? என்ன செய்தீர்கள்? எப்படி இருந்தீர்கள்? பள்ளிவாசல்ல மோதினார் பாங்கு சொல்லிட்டு யாராவது வரமாட்டாங்களா தொழுகைக்கு, ஜமாத்து தொழுகைக்கு என்று காத்து கிடந்த நிலைமை இருந்தது. 4 பேர் 5 பேர் என்று முதியவர்கள் மட்டுமே பள்ளிக்கு தொழ வந்த காலம் இருந்தது.
வாலிபர்களும் இளைஞர்களும் பள்ளிவாசலுக்கு சென்றால் அதுக்குள்ளே என்னடா பள்ளிவாசல் போக ஆரம்பிச்சுட்ட என்ற கேள்விகள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை மாற்றி வாலிபர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலில் நிரம்பி வெளிகிற அளவிற்கு இளம் சிறுவர்களையும் இளைஞர்களையும் வாலிபர்களையும் கூட்டம் கூட்டமாக பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதே, இந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லையா? வரதட்சணை வாங்கி வாங்கி 25 வயது 28 வயது 30 வயது 35 வயது ஆகிலும் திருமணம் முடிக்க முடியாமல் ஏழை குமர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த சமூகத்தில் வரதட்சணைக்கு எதிராக பேசி 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 வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று வாலிப கூட்டத்தை உருவாக்கினோமே. வரதட்சணை வாங்காத பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கிறோமே. இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லையா? இதைத்தான் அழிப்பதற்கு முயற்சிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவருக்குத்தான் நீங்கள் ஜனாசாவிற்கு அடக்க ஸ்தலத்தில் இடமளிக்க மறுக்கிறீர்களா? என்ன செய்து விட்டார்கள் எங்கள் தோழர்கள்? நாங்கள் என்ன செய்து விட்டோம்? பிழைகள். முகத்திலே தாடி வைத்தது பிழையா? தாடி என்றாலே 60க்கு மேல 70க்கு மேல அப்பதான் தாடி வைக்கிற வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் மணவரையிலே அமர்ந்திருக்கிற மணமகன் இன்றைக்கு முகத்தை சவரம் செய்து கொள்ளாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாடி வைத்தார்கள், வைக்க சொன்னார்கள், நானும் வைப்பேன். அது அழகாக இருக்கிறதோ அழகற்றதாக இருக்கிறதோ அல்லாஹ்வின் தூதரை கடைபிடிப்பேன் என்று சொல்லி முகத்திலே தாடி வைக்கிற இளஞ்சிங்கங்கள் உருவாகி இருக்கிறார்களே, இதை உங்களுக்கு பொறுக்க முடியவில்லையா? நடிகர்களின் திரைப்படங்கள் திரையிடப்படுகிற முதல் நாளில் முண்டி அடித்துக் கொண்டு முதல் டிக்கெட்டை வாங்கி முதல் வரிசையில் அமர்ந்து படம் பார்த்து விட்டேன் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற வாலிபரின் நிலையை மாற்றி திரையில் தோன்றுகிறவன் நிஜமான ஹீரோ அல்ல, உன்னுடைய தலைவன் அல்ல. அவனுடைய அக வாழ்க்கை வேறு, புற வாழ்க்கை வேறு. தர்மம் செய்வதாக திரையிலே காட்டுவான், அந்தரங்கத்திலே எச்சிக்கையால் காக்கை விரட்ட மாட்டானே. பல நூறு மனிதர்களை பந்தாடுவதாக திரையில் காட்டுவான். வீட்டுக்குள்ளே ஒரு கொள்ளைக்காரன் நுழைந்து விட்டால் பதுங்கி ஒதுங்குவானே. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் தலைவர்களாக கொண்டாடுகிறீர்களா? இதோ உண்மையான தலைவர்களை பாருங்கள் என்று நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வீரத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய இறையச்சத்தை, அவர்களுடைய அனைத்து விதமான பண்புகளையும் எடுத்துச் சொல்லி அவர்களை நேசிக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதை நீங்கள் விரும்பவில்லையா? எதற்கு அடிக்கிறீர்கள்? ஏன் எதிர்க்கிறீர்கள்? எதற்காக ஊர் விளக்குகிறீர்கள்? ஒன்றும் நியாயமில்லை, ஒரு காரணம் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எதிர்த்தாலும் சொல்லுவோம், அடித்தாலும் சொல்லுவோம், ஊர் விளக்கினாலும் சொல்லுவோம். நாங்கள் மரணித்த பிறகு எங்களுடைய சடலங்களை அடக்குவதற்கு இடமில்லாமல், அடக்க ஸ்தலங்களில் இடம் ஒதுக்காமல், காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் எங்கள் உடலை பிணமாக போட்டாலும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். உசுரோடு இருக்கும்போது உசுரையை கொடுப்பதற்கு தயார்னு சொன்னவன், செத்த பிறகு இறைவனுடைய சுமணத்தை பரிசாக பெறப்போகிறவனுக்கு என் உடல் என்னவானால் எனக்கு என்ன? ஆனால் அந்த நிலை இல்லை, அது வேறு. அப்படி ஒரு நிலை இருக்கிறதானா அப்படி யாரையும் விட மாட்டோம். விடுவதற்குரிய சட்டம் இல்லை, நாடு வேறு, சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. யாரும் அடக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் சட்ட விரோதிகள் என்று சட்டம் சொல்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக அதிகாரிகள் நின்றால் அந்த அதிகாரிகளையும் கூண்டிலேற்றி சிறையில் அடைக்கிற அதிகாரத்தை இந்த ஜனநாயகம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஒருவேளை அதுவெல்லாம் செய்தும் கைமீறி போய் எல்லாம் எதிர்த்து அடக்குவதற்கு இடமே இல்லாமல் வெட்ட வெளியில் தூக்கி எறியப்பட்டாலும் ஐயோ செத்த பிறகு என் உடலை அடக்க இடம் கிடைக்காது என்று கவலைப்பட்டு கொள்கை மாறுகிற கூட்டம் அல்ல நாங்கள். விடுதலை போராட்ட வேள்வியிலேயே எத்தனை பேர் தங்கள் உடல்களை அர்ப்பணம் செய்தார்கள். அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நடத்தப்பட்ட போர். அது ஈமானுக்கு எதிரானது அல்ல, இஸ்லாத்திற்கு எதிரானது அல்ல,
கொள்கை நிலைநாட்டுவதற்கல்ல, இந்த உலகத்திலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நடைபெற்ற அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர். அந்த சுதந்திர போரிலே இந்த தேசத்திலே எங்கள் சமூகத்தின் முன்னோர்கள் பலருடைய உடல்களை ஆங்கிலேயர்கள் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்கினார்கள். வெட்ட வெளியிலே நாய்கள் இழுத்துச் செல்லுகிற வகையில் போட்டு அவர்களை சோதித்தார்கள். சுதந்திர போருக்கு தன் உடலை அடக்கம் செய்ய விடாமல் போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தவர்களுக்கு அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்ட, மறுமையிலே சுவனத்தை பரிசாக பெற, இறை தூதருடைய திருப்தியை பெற, உண்மை இஸ்லாமியன் என்ற பெயரை அல்லாஹ்வுடைய பட்டியலிலே பெற உயிர் கொடுக்க மாட்டோமா? உடல் கொடுக்க மாட்டோமா? பொருள் கொடுக்க மாட்டோமா? அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் நபிகளார் சொன்னார்கள் என்றால் அதை செய்வதற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அதனால தான் நீங்க பாக்குறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறான், நீங்க பேசுறீங்க. விரலாற்றுக்கு சண்டை போடுறான். விரலாட்ட சண்டை ஏன்? விரலாற்றுதல் என்ன? மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது விரலாட்டுறதா? வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விரலாட்டுறதா? கழிவறையில் மலஜலம் கழிக்கும் போது விரலாட்டுறதா? இந்த விரலாற்றை என்ன விரலாற்றுவது? இறை தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் அத்தஹியாத் இருப்பிலே விரல்களை அசைத்து உங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், என் விரலையே வெட்டினாலும் சரி நான் ஆட்டத்தான் செய்வேன். ஓம் பார்வையில் விரலாற்றுறது, எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அது. பாத்தியாவது மாட்டேங்கிறான், மாட்டேன்னு சொல்லுவோம். குழப்பம் விளைவிப்பவர்கள். ஆனால் எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதவில்லை, நாங்கள் ஓத மாட்டோம். நாடி நரம்புகளில் எல்லாம் நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை, வழிமுறைகளை. அதை உலகத்திற்கு சொல்வது இந்த கொள்கை. நபிகள் நாயகத்தை முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலி வசூல் 95,450 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெறுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்விற்கு எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டிற்காக சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிய அனுமதி சரக காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த மாநாட்டிற்காக சிறந்த முறையில் ஒலி அமைத்த ஜீவா சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த மாநாட்டிற்காக மேடை அமைத்த சகோதரர் நூர் முகமது அவர்களுக்கும், இன்னும் பல்வேறு வகையில உதவிய சகோதரர் ஷேக் தாவூத், அப்துல்லா ஆகியோர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மாநாட்டிற்காக இடத்தை வழங்கிய டாக்டர் தஸ்தகீர் அவருடைய குடும்பத்தினருக்கும், இன்னும் செட்டிக்காடை சேர்ந்த சகோதரர் முருகன் அவர்களுக்கும், இன்னும் சகோதரர் செலியன் அவர்களுக்கும், சகோதரர் சஃபி அவர்களுக்கும், சிலட்டூரை சேர்ந்த சகோதரர் துரைசாமி அவர்களுக்கும், இன்னும் மூக்குடி சரவணன் அவர்களுக்கும், மூக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கும், இன்னும் அனைத்து குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நெஞ்சா
நெட்வொர்க் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து தொண்டாற்றிய தொண்டர் படையினருக்கும் அறந்தாங்கி கிளை நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறந்த முறையில் ஒளிப்பதிவு நிகழ்த்திய சகோதரர் ஜாகிர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாட்டிற்காக பல்வேறு வகையில உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலைந்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை, திருச்சி, காரைக்குடி வாகனம் நிறுத்தி இருக்கக்கூடிய திடலிலிருந்து நேராக மூக்குடி வழியாக அலியா நிலை வந்தடைந்த